ஓடிவா ஓடிவா சின்ன சிறு பாதத்து ஆடிவா ஆடிவா சிங்காரங்களுடன் ஓடிவா ஓடிவா சிந்தையிலே நிற்பவரை நாடிவா உன் சிந்தையிலே நிற்பவரை நாடிவா சின்ன சிறு திருக்குமரா ஓடிவா ஓடிவா வேலவா அடி வேலவா வேடனாக வந்து நின்றவா ஓடிவா சிறைநாட்டா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா வேலவா அடி வேலவா வேடனாக வந்து நின்ற வேலவா ஓப்பா சிறைநாட்டா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா. ஏன் இன்னைக்கு குயிலுக்கு தொண்டை கட்டிருச்சா? தண்ணி குடிமா. இந்தம்மா இது என்னம்மா சொம்பு ரொம்ப ஒடுங்கி இருக்குது. இது என்னது? கொடுங்க சார். நீங்க மூடிய திறந்து தரேன். இது என்ன பிளாஸ்கா? ரொம்ப ஒடுங்கி இருக்கு. இந்தம்மா அம்மா இதை மூடி வைப்பா, சூட ஆடிடும். நீ அவரை அழகான தலைப்பு. உண்மையிலே ஒரு அழகான தலைப்பு, அற்புதமான தலைப்பு, சிறப்பான தலைப்பு, சிங்காரமான தலைப்பு. என்ன தலைப்பு அது? நேத்து மைக்கு செட்டு உனக்கு அப்படி பீச புடுங்குச்சுன்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க, இருக்கட்டும் சொல்லுங்க. என்ன தலைப்பா? தலைப்பே தெரியாமையாதான் 3 மணி நேரம் பட்டிமன்றம் நடத்திட்டு. பழைய பாடல்களா புதிய பாடல்களா? அப்படிதானே. இதுக்கு எதுக்கு என் தம்பி கத்து கத்துன்னு அப்படி மூச்சை பிடிச்சிட்டு கத்துறாரு? இப்ப நான் மூச்சை பிடிச்சிட்டு கத்த வேண்டியதா இருக்கு. ஏற்கனவே நேத்து மூச்சை பிடிச்சு கத்துனதுனாலதான் இன்னைக்கு பிடிச்சதுக்கு இப்படியே. ஆனா என்னங்க பண்றது, தொடர்ந்து நிகழ்ச்சி டெய்லி இதே போல மைக்கு நல்லா அமைஞ்சா ஓகே. மைக்கே அமையாத இடத்துல என்ன பண்ண முடியும்? நேத்து நீ என்ன தொட்டாங்குச்சி சொரியா பேசிட்டு வந்த? ஆமா, நீங்க எப்படி அழகா உட்கார்ந்துருக்கீங்க, எவ்வளவு அற்புதமா உட்கார்ந்துருக்கீங்க. சொல்லுமா, உங்களை பார்த்து ஒத்த வரி ஒரு வரியில பாராட்டினாரா? நல்ல கிழமை. என்ன பேச்சு, என்ன புது பாட்டு நட்டுக்கிட்டு இருக்கு, பழைய பாட்டு குப்பரை படுத்து தூங்குது. சும்மா வாய்க்கு வந்ததை பேசக்கூடாது. ஒரு ஆசிரியை அறிமுகப்படுத்துற நட்டுக்கிட்டு இருக்குது. என்னம்மா வார்த்தை இது? ஏங்க எதிரடி நாங்க அப்படி பேசிட்டு போச்சு, நான் எதுவுமே பேசல. எவ்வளவு அழகா மொட்டை அடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்க. உங்களை பார்த்து உலகத்திலே அழகா மொட்டை அடிச்சேன்னு சொன்ன ஒரே ஆள் நீதாம்மா. பாக்குறது எவ்வளவு பளபளப்பா இருக்கீங்க. நன்றிமா. அதை விட்டுட்டு அங்க இருந்து வந்து உங்களை ஒரு வரி வார்த்தல. ஆனா எதுக்கு நான் வந்திருக்கேன்? எதுக்கு வந்திருக்கேன்? காசு வாங்கிட்டு போதும். அதேதான் தெரிஞ்ச விஷயம் தானே. மஞ்சள் சொல்லித்தான் அனுப்பினேன். ஆனா இருந்தாலும் அந்த பழைய பாட்டுல ஒரு காலத்துல உங்களை எப்படி தெரியுமா வர்ணிச்சாங்க? எப்படிமா வர்ணிச்சாங்க? கட்டான கட்டழகா ஏன் கனிவான பெச்சழகா, கட்டான கட்டழகா ஏன் கனிவான பெச்சழகா, நகைச்சுவை வாரி அடிக்கும் நடுவரே நடுவரே, நீங்க நல்ல தீர்ப்பு வழங்க வேணும் மக்களுக்கு, நீங்க நல்ல தீர்ப்பு வழங்க வேணும் மக்களுக்கு. மக்களெல்லாம் கூடி இருக்கு உங்களோட தீர்ப்பை கேட்க, மக்களெல்லாம் கூடி இருக்கு உங்களோட தீர்ப்பை கேட்க, எதிரணி பேச்ச கேட்டு நடுவரே நடுவரே, சும்மா ஏடா கூட பண்ணாதீங்க நடுவரே, சும்மா ஏடா கூட பண்ணாதீங்க நடுவரே. கட்டான 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 கட்டழகா ஏன் கனிவான கட்டழகா, நகைச்சுவை வாரி அடிக்கும் நடுவரே நடுவரே, நீங்க நல்ல தீர்ப்பு வழங்க வேணும் மக்களுக்கு, நீங்க நல்ல தீர்ப்பு வழங்க வேணும் மக்களுக்கு. தெரியுதா? உண்மையில சொல்றேங்க. அந்த அம்மா பாடி முடிச்சிருச்சு, இன்னும் வாசிக்கிட்டே இருக்கீங்க. ஒன்னோட தெரிஞ்சுங்க. நீ என்னப்பா எக்ஸ்ட்ரா ஒரு வாசி படிக்கிற? நீ பேசுமா. இந்த செல்லாண்டி அம்மன் உங்க முன்னாடி வந்து சக்தி மாரியம்மன், சக்தி மாரியம்மன் ரெண்டு அம்மனும் உங்க முன்னாடி வந்து, மிஸ்டர் ரவிக்குமார் உங்களுக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்டா என்ன வரம் கேட்பீங்க? வாழ்நாள் முழுவதும் பொண்டாட்டிட்ட திட்டு வாங்காம வாழணும்னு கேட்பேன். தம்பி நீ ஆண்கள் அந்த வரத்துக்காக தான் ஏங்கிட்டு இருக்காங்க. அடுத்த ஜென்மத்திலும் இதே பொண்டாட்டி தான் வரணும்னா. ஆனா அம்மா ஒண்ணு தெரிஞ்சுக்க, தம்பி வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ண. யார காதலிச்சான் தெரியுமா? சொந்த அத்தை மகளையே காதலிச்சு கல்யாணம் பண்ணவன் தான் தம்பி. ஏண்டா தம்பி அத்தை மக மேல அவ்வளவு பாசமான? அப்பதான் சார் சொத்து வெளியில போகாதுன்னு. எப்படிப்பட்ட ஆளுகளை கூட்டியாந்துருக்கோம்னு பாருங்க. ஆனா அதே செல்லாண்டி அம்மன் என்கிட்ட வந்து, பழனியம்மா
உங்களுக்கு என்ன வர வேணும்னா செம்ம காண்டாயிடுவேன். காண்டா? அம்புட்டு கோபத்துல இது இருக்கு. என்ன மொழிமா அது காண்டாகிறதுங்கிறது? அம்மா கோபத்துல இருக்கு இந்த செல்லாண்டி மேம். அம்மா அம்மா கோபம் காண்டு என்ன மொழிடா அது? எல்லாம் தமிழ் மொழி தான். எல்லாம் தமிழ் தான். இதே செல்லாண்டி அம்மன் என்கிட்ட வந்து செம்ம கோபப்படுவேன். ஏன் தெரியுமா? இந்த செல்லாண்டி அம்மன் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்லது செஞ்ச இந்த செல்லாண்டி அம்மன் இந்த பழனி அம்மா வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி துரோகம் பண்ணாங்கன்னு தெரியல. உன் வாழ்க்கையில ஆத்தா என்னம்மா தப்பு பண்ணாங்க? எல்லா தப்பும் அவதானே பண்ணுனா. நீ பண்ணாத தப்பையாம்மா? செல்லாண்டி அம்மன் இருக்காளே, இயற்கை அழகாய் படுத்தாள், கொட்டும் அருவி அழகாய் படுத்தாள், ஓடுகின்ற ஆறுகள் எல்லாம் அழகாய் படுத்த செல்லாண்டி அம்மன் ஆண்களை அழகாய் படுத்தார், பெண்களை எல்லாம் அழகாய் படுத்த செல்லாண்டி அம்மன் என்னை மட்டும் ஏன் இவ்வளவு பேர் அழகாய் படைக்கணும்? தம்பி இரு இரு இரு, என்னமோ வேட்டிக்குள்ள உட்கார். நானே பொறுமையா தானே இத்தனை கட்டுப்பட்டு தானே நடுவுற வந்து உட்கார்ந்துருக்கேன். பேர் அழகா பிறந்தது ஏன் தப்பா? பேர் அழகா பிறந்தது ஏன் தப்பாங்கிற? அந்த ஆயா சொல்லுது, இதெல்லாம் மூஞ்சிய கண்ணாடியில பார்க்குமா பார்க்காதான்னு தெரியல, மேடை ஏறி மைக்க பிடிச்சி பேசுறாளே. ஏங்க அந்த அம்பாளை கைதட்டுங்க, இந்த பாயிண்ட்டுங்க, ஏன் தயங்குறீங்க? செல்லாண்டி அம்மன் கோயிலுக்கு நானும் அம்பாளை பார்க்க போனேன். அங்க நம்பாளு வந்திருக்காரு. நம்பாளு வந்தவர் அம்பாளை பார்க்க, நம்பாளு என்ன பார்க்க, நான் அம்பாளை பார்க்க, நம்பாளு என்ன பார்க்க, நான் அம்பாளை பார்க்க. ஊரே உங்க ரெண்டு பேரையும் பார்த்திருக்குமே, இப்ப கைதட்டுங்க, ஊரே பார்த்திருக்குமே. அவருக்கு ஒரு டவுட், என்னன்னு? கருவறைக்குள் இருப்பதுதான் தேவதையா, கருவறைக்குள் இருப்பதுதான் தேவதையா, இல்ல கருவறைக்கு வெளியில் நிற்கின்ற நம் காதலிதான் தேவதையா? தம்பி நீ வேணா ஏதோ ஒரு தீர்ப்பு சொல்லிட்டு வா, நான் கிளம்புறேன். நடந்தாவது நான் பாத யாத்திரையா பெருந்துரைக்கு போயிடுறேன். அதெல்லாம் போயா எத்தனை தான் கேட்கறது? பேசுமா, இன்னும் என்னென்ன பாயிண்ட் வச்சிருக்கே அதெல்லாத்தையும் கொட்டிருமா. எனக்கு அப்படியே ஒரு கவிதை வேறு அப்படியே கொட்டி எழுதினாரு. வாழ பிறந்தவளே, வளர்ப்பிற இருப்பவளே, வாதாட பிறந்தவளே, வானொலியில் பேசியவளே, வட்டமாக கொண்டவளே, இன்னமும் வளராமல் இருப்பவளே. கரெக்ட், இது ஒண்ணுதான் உன் வீட்டுக்காரர் தெளிவா பேசியிருக்காரு, வளராமல் இருப்பவளே. அந்த கடைசி வரி தான் என் மனசை டச் பண்ணிச்சு. என்ன வரி? வளராமல் இருப்பவளேன்னு. அன்னைக்குன்னு பார்த்து ஒரு பாசி மணி 10 ரூபாய்க்கு வாங்கி கழுத்துல போட்டுட்டு. நீங்களாம்மா? எஸ். சரி, திருவிழால ஒரு கண்டாங்கி சேலையை கட்டி, கண்டாங்கி சேலை கட்டி பாசி மணி மாலை போட்டு அப்படி அழகா தேவதை மாரி போகும்பொழுது, அப்படி அழகா தேவாங்க மாதிரி வந்தபோது, அதாவது தேவதை மாதிரி வந்தபோது, அப்படி தேவதை மாதிரி போகும்பொழுது அந்த காலத்துல ஒரு பாட்டு கொடுத்தாங்க பாரு. என்ன பாட்டுமா? 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்த மணி, 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்த மணி, நம்ம ஊரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்த மணி, ஊரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்த மணி, சின்னால பட்டியில கண்டாங்கி எடுத்து கையால கட்டிடவா, அடி ரக்கம்மா கொத்தோடு முத்தந்தரவோ, அடி என்னடி ராக்கு, அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என்னென்று குழுங்குதடி, கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சவப்பு மச்சான இழுக்குதடி, பாட்டுனா அப்படி இருக்கணும். அந்த அக்காவை பார்த்தோன்னா ஒரு எக்கோ ரொம்ப ரொம்ப வைக்கிறாரு. உண்மையிலுமே குறைவா வைங்கண்ணே. எனக்கு உண்மையிலுமே அந்த அம்மா பாடும்போது ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. இந்த குரல் வளத்திலும் அவங்க பாடணும்னு நினைக்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த சக்தியை அந்த சக்தி மாரியம்மன் தான் கொடுத்திருக்கிறாள் அப்படின்னு நான் மனப்பூர்வமாக நம்புறேன். நீங்க பாடுங்கம்மா. இன்னும் 4 பாட்டு பாடுறதுக்கு நான் அனுமதி கொடுக்குறேம்மா. நீங்க பாடுங்க. உண்மையிலே சொல்றேன். ஆனா உங்களை அப்படி பேசும்போதை விட உங்களை பாடையில பார்க்கும் போதாம்மா அவ்வளவு அழகா இருக்கு. பாடையிலையா? பாடையிலன்னா அந்த அர்த்தம் இல்லம்மா. பாடல் பாடையில. கைதட்டுங்க, புரிஞ்சவங்க கைதட்டுங்க. பாட்டு பாடையில, பாட்டு பாடையில உங்களை உண்மையிலுமே பழனியம்மாள் பேசும்போதை விட அந்த பாடையில நல்லா இருக்காங்க பாருங்க. கைதட்டல் கொடுங்க. உண்மையிலுமே நான் கேட்கிற யோகதர்ஷினியை பார்த்து அவங்க பேரை சொல்லுங்கம்மா.
யோக தர்ஷினி. இஷிங்க நீங்க போது அது ஒரு மாதிரி காத்து மட்டும் வருது. அவங்க பேரு யோக தர்ஷினி இல்லம்மா, யோக தர்சனி. சாவா சனி சனி உங்களுக்கு பிடிச்ச பிணி. ம். நான் உண்மையிலே சொல்றேங்க, இன்னைக்கு முல்லை பெரியார் நமக்கு தண்ணி விட்டானா? முல்லை பெரியார் அணையை உயர்த்துவதற்காக கேரள அரசாங்கம் அனுமதி மறுக்கிறது. காவேரி நாட்டுக்காரன் தண்ணி கொடுத்தானா? காவிரி ஆத்துக்காரன் தண்ணி கொடுக்க மாட்டான். காவிரி ஆறு பிறக்கக்கூடிய கர்நாடக அரசாங்கம் நமக்கு தண்ணி தர மறுக்குது. எல்லாம் மறுக்கிறான்ல. ஆமா, இன்னொன்னு சொல்லல, கிருஷ்ணா ஆந்திராவில் நம்ம கிருஷ்ணா கூட ஏதாவது தண்ணி வாங்கி தர்றேன் அப்பப்ப. ஆனா அந்த கிருஷ்ணா உண்மையிலுமே அந்த நதி நீரை விட மாட்டேங்கிறாங்க. ஆனா புது பாட்டுல போட்டிருக்கிறாங்க, என்னன்னு, ஒரு பொண்ணு சிரிச்சா காவேரியிலிருந்து தண்ணி வருதான். பொண்ணு சிரிச்சா காவேரியிலிருந்து தண்ணி வருதா? அவ கட்டி அணைச்சா நெய்வேலிக்கு ஷாக் அடிக்குதான். நீ வேற இந்த நேரத்துக்கு எதையாவது கிளப்பி விட்டுறாதம்மா. நான் கூட்டத்தை உட்கார வைக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு நான் என்ன தெரியும். ஆனா உண்மைங்க, நான் சொல்றேன், யோக தர்ஷினி இப்ப இங்க வந்து நல்லா சொல்லு. யோக தர்ஷினி, நல்லா யோக தர்ஷினி இங்க வந்து நின்னு சிரிச்சு காவேரியில தண்ணி வந்துட்டா புது பாட்டு தான் சிறப்புன்னு நான் சொல்றேன். சபாஸ், கைதட்டுங்க. ஆனாலும் நீ ஆள் தான் குள்ளம்னு பார்த்தே, ரொம்ப அறிவுல உயரமா எதுக்கு எடுத்தாலும் குள்ளங்க கூடாது. நீ பாயிண்ட் சொல்லு. பெண்கள்கிட்ட என்னைக்கு குள்ளத்தை பார்க்காதீங்க, உள்ளத்தை பாரு. ஸ்டூல் போட்டு தான் பார்க்கணும். இவங்க ஒரு பாட்டு கொடுத்திருக்காங்க, நீ சிரிச்சா புது காவேரியும் இங்க சொரக்கோ அடி நானச்சா அதெல்லாம் வேலைக்கு சதியடிக்கோ. நீ சிரிச்சா புது காவேரியும் இங்க சொரக்கோ அடி நானச்சா அதெல்லாம் வேலைக்கு சதியடிக்கோ. துண்டை காணும் துணியை காணும் தூங்கும் போது பணத்தை காணும். என்னடி செஞ்ச அடி என்னடி செஞ்ச, தொடாமல போட்டுறிய தொடாமல தூக்குறிய, என்னடி செஞ்ச எங்களை என்ன அடி செஞ்ச என்ன அடி செஞ்ச என்ன அடி செஞ்ச. ஆனா இந்த பாட்டெல்லாம் தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுதி வைக்கலாமா? என்ன பாட்டு? துண்டக்கான துணியக்கான தூங்கும் போது மணியக்கான என்ன செஞ்ச என்னையா பாட்டு இது? இந்த பாட்டுக்கெல்லாம் வக்காலத்து வாங்க நீங்க வரலாமா? ஏமா சனி யோக தர்ஷினி. ஆனா நாங்க நீ பாட்டுக்கு அவ்வளவு முக்கி இந்த குரல்ல பேசிட்டு இருக்க, அந்த அம்மா போன்ல பாட்டை பாத்துக்கிட்டு இருக்கு. அடுத்தது நல்ல பாட்டு என்ன பாடலாம்னு. ஆனா நாங்க அதே சிரிப்புக்கு நாங்க பாட்டு கொடுத்தோம். நீ கொடுமா சிரிப்புக்கு, அதே சிரிப்பு வாலி கொடுத்த பாட்டு தானே. ஆனா இன்னே சொல்றேன், இந்த சிரிப்பு உண்மையிலுமே சொல்றேன், அடுத்தவர்கள் நம்மை பார்த்து சிரிக்கும்படி வாழுகிற வாழ்க்கை அல்ல வாழ்க்கை. எல்லோரும் இப்ப நீங்க இந்த இரவு நேரத்துல எங்கள் பேச்சை கேட்டு நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்க பாருங்க, அதுதான் நல்ல சிரிப்பு. நீங்க கண்ணதாசன் தான் சொன்னாரு, அழுவதாக இருந்தால் சிரிப்பதாக இருந்தால்னு ரெண்டு விஷயம் சொல்றார். நீங்க சிரிப்பதாக இருந்தால் கூட்டத்தோடு சேர்ந்து சிரியுங்கள். ஏன் தெரியுமா? தனியா சிரிச்சா பைத்தியம்ட்டுருவான். அதே அழுவதாக இருந்தால் தனிமையில் அழுங்கள். ஏன் தெரியுங்களா? கூட்டத்தில் அழுதால் நடிக்கிறான்டா இவன்னு 4 பேர் நம்மளை கேவலமா பேசுவான். தனிமையில் அழுனார். அந்த சிரிப்புல கூட 2 வகை சிரிப்பு இருப்பதாக கண்ணதாசனை அடியொற்றி பாடல் எழுதிய காவிய கவிஞர் வாலி சொன்னார். கொஞ்சம் லைட்டா எக்கோ கொடுக்குறீங்களா தலைவா இங்கே அண்ணே? ஹலோ, எக்கோ லைட்டா ஒரு பாயிண்ட். வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்னும் போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே, மனிதன் என்னும் போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே, நேர்மை என்றும் நீதி என்றும் எழுதி வைப்பார் ஏட்டிலே. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு.
இது நீ சிரிக்கும் முன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை ஆத்தா சொல்லும் நேரம் வரும்போது அங்கே சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் போது அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு. ஆணவ சிரிப்பு. ஆனா அந்த அம்மா முகம் எனக்கு தெரியல. அந்த மாரியம்மனே முக்காடு போட்டு வந்து கை தட்டுற மாதிரி அம்மா தட்டிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலுமே சொல்றேன், அந்த சிரிப்பு அப்படின்னு எனக்கு குரல் மாட்டுது. ஆனா எனக்கு எப்படி இருக்கும்? நீ நல்ல சாப விடுறேன்னு எனக்கு தெரியுதுமா. நாம படுற பாடு இவனும் சேர்ந்து படட்டும்னு, இவன் வாய்ஸ் மட்டும் ஏன் பீச்சு போகாம தெரியுதுன்னு. நாளைக்கு போயிருங்க, கவலைப்படாத. அப்படி கொடுத்துருக்காங்கல்ல. நீ பேசு. ஆனா உண்மையிலே சொல்றேங்க, சொல்லுமா. இன்னைக்கு வரும்பொழுது எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. உனக்கா? எஸ். என்ன சம்பவம்? சீக்கிரவா சீக்கிரவா சீக்கிரவான்னு தொலைபேசியில என்ன தொல்லை கொடுத்தீங்கல்ல. ஆமா, இனி அந்த வேலையை செய்ய மாட்டோம். இல்ல மெதுவான்னு சொல்லுவோம். சீக்கிரவா சீக்கிரவா சீக்கிரவான்னு சொன்னீங்கல்ல. ஆமாமா, அப்படி இல்லம்மா. ஒரு தெரிஞ்சுக்குங்க, ஒரு மேடைக்காக கலைஞன் காத்திருக்கலாம், ஆனால் கலைஞர்களுக்காக மக்கள் காத்திருக்க கொண்டு இருக்க கூடாது. அவங்க நேரம் நமக்கு முக்கியம். அவங்கள மதிச்சுதான் நாம, நமக்காக அவங்க அவங்களுக்காக தான் நாம. அதனாலதான் சீக்கிரம் வாங்கன்னு சொன்னேன். குளித்தலை வந்து இறங்கி ஒரு கார் வாடகைக்கு எடுத்தேன். எந்த ஊருக்கு வந்த? காட்டுமன்னார்குடியில இருந்து. குளித்தலை. எஸ். நல்லா சொல்ல இந்த ஊர் பேரு. அதுக்காக ஊர் பேரை அம்மா மாத்தி சொல்ல முடியும்? குளித்தலையில இறங்கி, எனக்கு குளிக்கலையில வந்து இறங்கணும்னு சொன்னீரா? குளிக்கையில வந்து இறங்கின இது எதுக்குற? குளித்தலையில வந்து இறங்கி, குளித்தலையில வந்து இறங்கி கார் வாடகைக்கு எடுத்து, காரை வாடகைக்கு எடுத்து அப்படி டர்ன் பண்ணு. வாடகைக்கு எடுத்தோடனே டர்ன் பண்ணிட்டியா? ஓட்டுறாங்கல்ல, அப்படி ஓட்டிட்டு வந்து அப்படி டர்ன் பண்ணு. வாடகைக்கு எடுத்தா அவர் தானே ஓட்டுவாரு, நீ ஏன் திருப்புன? ஐயா, அவர் தான் ஓட்டினாரு. பக்கத்துல நான் உட்கார்ந்து இருந்தேன் இல்லையா, அப்படி டர்ன் பண்ணும்போது நான் சீட் பெல்ட் போடல, அதனால என் உடம்பு அப்படி டர்ன் ஆச்சு. சரி. டர்ன் ஆன உடனே அந்த நேரம் பார்த்து சரியான ஃபுல் அடிச்சுட்டு ஒரு ஆளு என் கார் மேல வந்து விழுந்துட்டாரு. அவன் கிறகம் வேற எங்காவது டிச்சு குழியிலையாவது விழுந்து தொலைஞ்சிருக்கலாம். உன் கார்ல வந்து விழுந்து தொலைஞ்சிருக்கான். எனக்கு வந்துச்சு கோபம். என்ன பண்ண? புடிச்சா சட்டைய. என்ன கார்ல இருந்தேவா எட்டி புடிச்ச? இறங்கி வந்து புடிச்சா சட்டைய. உன் உயரத்துக்கு அவன் சட்டைய புடிச்சிருக்க முடியாது. சட்டை காலர் கூட எட்டாதே. பேனட் மேல காலை வச்சு ஏதுமா பேனட்? நீதான் சீட்டுக்குள்ள இருக்கிறிய, அதான் இறங்கிட்டியா? இறங்கி பேனட்ல ஏற அளவுக்கு கூட உயரம் இருக்குதா? கைதட்டுங்க சார். இந்த உலகம் இன்னும் இந்த உண்மையை நம்புது பாருங்க. பேனட் மேல ஏறி காலர் புடிச்சு கேட்டேன், இப்படி குடிச்சிட்டு வந்து என் கார் மேல விடுறியே? ஒரு நிமிஷமா. அதே வெள்ளகோவில் மகாத்மா காந்தி நற்பணி மன்ற அறக்கட்டளை விழாவினுடைய தலைவர் இங்க வந்திருக்காங்க. உண்மையில ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். நம்ம மண்ணில் நடக்கிற விழாவுக்காக வந்திருக்காங்க. அன்பன் ராஜ்குமார் அவர்களை வருக வருக அன்போடு வரவேற்கிறோம். புடிச்சு கேட்டேன், இப்படி குடிச்சிட்டு வந்து என் கார்ல விடுறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? வெக்கமா இல்லையா? உன்னை பாக்குறதுக்கு முகம் எப்படி இருக்கு தெரியுமா? அருவருப்பா இருக்குன்னு. அதுக்கு அந்த ஆளு சொன்னாரு, குடிக்காம வந்தா ஓ மூஞ்ச பார்க்க சைக்கிள் ஏடி. ஆனா அவ்வளவு போதையிலேயே அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு பாருங்க. கைதட்டுங்க சார். உண்மையிலுமே அவன் தான் சார் போற்றத்தக்கவே. வந்துச்சு எனக்கு கோபம். எதுக்கு எடுத்தாலும் அப்படி ஏன் குடிச்சு வீணா போறேன்? குடிச்சு ஏன் குடும்பத்தை வீணாக்குறேன்? ஏன் இப்படி வீணா போறேன்? ஏன் வீணா போறேன்னு இந்த வார்த்தையை கேட்ட உடனே திருப்பூர் பழனியம்மாள் லீதானா ஒன் சப்பானிய டைம் திருப்பூர்ல இருந்தேன். இப்ப காட்டுமன்னார்குடி பை ரூட். இப்ப காட்டுமன்னார்குடியில இருக்கிறேன் அப்படின்னு. இருந்தாலும் உனக்கு திருப்பூருங்கிறதால அடைமொழின்னு. அப்படி ஆமா, அதுதான் அடைமொழின்னு. ஆமா, திருப்பூர் பழனியம்மாள் நான் தானே. குடிச்சிருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன? அப்படி இல்லம்மா, குடிச்சிருந்தாத்தான் உன் முகத்தை எல்லாம் பார்த்து கண்டுபிடிக்க முடியும். அதனால கண்டுபிடிச்சிருக்க. இப்ப கைதட்டுங்க. இதுக்குதான் நீங்க கைதட்டணும். என்ன நீங்க ஒன்னதான் நான் ஊரா தேடிட்டு இருக்கேன்னாரு. ஐயோ, அவன் போதாத காலம். எங்கேயோ நம்மள பார்த்திருக்கான். நல்ல குரல்ல பேசும்போது நம்ம பாட்டு பேச்சு அவனுக்கு குரலே இன்னைக்கு இப்படின்னா நல்ல குரலுக்காக ஒரு கைதட்டல் கொடுங்க. இந்த குரலை தான் சார் நாங்கெல்லாம் பார்க்குறோம். பொன்னாட போத்துறதுக்காக தவம் இருந்திருக்கிறான் அப்படின்ட்டு நான் தான் திருப்பூர் பழனியம்மாள்னு. உனக்கு ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். என்ன படிச்சிருக்கேன்னு அவர். சரி, நான் எம்ஏ பிஎட் எம்ஃபில் பி ஹெச்டின்னு. நீ எந்த கிச்சடியாவது கிண்டு. கிச்சடியை கிண்டுறதா? அவன் சொல்றான்,
நீ எந்த கிச்சடியாவது கிண்டு. எந்த மேடையில் பார்த்தாலும் குடிகாரனை அவங்கவன்னு பேசிட்டு இருக்கிற. இனிமே குடிகாரனை அவங்கவன்னு பேசக்கூடாது, மரியாதை கொடுத்து பேசினாரு. குடிகாரனுக்கு என்ன மரியாதை? அதேதான் நானும் கேட்டேன். குடிகாரனுக்கு என்ன மரியாதை அப்படின்னு. குடிகாரன்னு பேசாத. பிறகு மது பழக்கம் உடையவர், மது பழக்கம் உடையவர், குடிகாரர், குடிகாரர், மது பிரியர், மது பிரியர் அப்படின்னு சொல்லுனாரு. இத்தனை இரு போடணுமா அந்த டருக்கு? இத்தனை இரு சொன்னார், மரியாதை கொடுனாரு. நான் சொன்னேன், நான் மரியாதை கொடுக்கணும்னா நாளையில இருந்து நீ குடிக்க கூடாதுன்னு. சரி. அதுக்கு அந்த மனுஷன் ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க. நான் நாளையில இருந்து குடிக்க கூடாதுன்னா நான் கேட்கிற மொத்த வரிக்கு ஒத்த வரியில பதில சொல்லுனாரு. கேட்கிற மொத்த வரிக்கு நீ ஒத்த வரியில பதில சொல்லுனாரு. நான் யாரு, நான் என்ன படிச்சிருக்கேன்? நீ என்ன படிச்ச? நீ படிச்சிருந்தா தான். அத நீ என்ன படிச்ச? எம்ஏ, எம்ஃபில், பிஎட் இதெல்லாம் படிச்சிருக்கேன். அவர் கேட்கிற மொத்த வரிக்கு அசால்ட்டா ஒத்த வரி தானே. அப்படி என்ன கேட்டாருமா? நீங்க என்னமா பதில் சொன்னீங்க? ஒத்த வரியில சொல்லிடுவோன்ட்டு கேளுன்னு. அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? பேனா விடுங்க சார், பேனா விடுங்க. அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அந்த மனுஷனை விடுமா, அவர் ஏதோ சுகர் மாத்திரை போடாம விட்டு ஒரு மாதிரி. அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா தம்பி? அந்த தம்பி அடுத்தது அது பிபி. அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா தம்பி? அவர் கேட்ட கேள்வி என்ன உங்களுக்கு தெரியுமா? அந்த அண்ணனா அவரு இப்பதான் முக்காலாமா போலாமான்னு இருக்காரு, நீ அவரை கிளப்பி விட்டுறாத. நான் சொன்னதான தெரியும், எழுதிங்க. நீ சொன்ன. அவர் கேட்டாரு பாருங்க, குடிக்காதவன் யாரு உலகத்துல, அவனை கொண்டு வந்து நிறுத்தி என் பக்கத்துல. எல்லாரும் குடிக்கிறான் மொத்தத்துல, இல்லன்னு சொல்லுவான் வெக்கத்துல. ஐயனார் சாமி கூட கல்லு குடிக்குது, சில அந்தரங்க சாமி எல்லாம் கஞ்சா அடிக்குது. கொய்யாதப்பு முனிசாமி மில்லி அடிக்கிறான், கோட்டு போட்ட பெரியசாமி நாலு அடிக்கிறான். பணக்காரன் ஃபாரின்ல போய் குடிக்கிறான், பாலவன குப்புசாமி ரோட்டில் குடிக்கிறான். உழைப்புன்னு உசுர மொத்த முதலாளி குடிக்கிறான், உலகத்தை வெறுத்தவன் விஷத்தை குடிக்கிறான். எருமை தயிர் குடிச்சா மந்தமாகுது, எதிர ஒருத்தன் வந்து விட்டா போதையாகுது. கருமை பிழிஞ்செடுத்தா சாராகுது, அதை கலப்படமா மாத்தினா பீராகுது. முத்தம் என்று பேரை சொல்லி உதடு குடிக்குது, சட்டம் என்று பேரை சொல்லி மூளை குடிக்குது, சத்தியத்தின் பேர் சொல்லி தர்மம் குடிக்குது, சாராயம் எல்லாத்தையும் சேர்த்து குடிக்குது. இப்ப சொல்லடி மாவள, குடிக்காதவன் யாரு உலகத்துல, அவனை கொண்டு வந்து நிறுத்தி என் பக்கத்துல. இப்ப நீங்க என்ன குடிக்கணுங்கிறீங்களா, குடிக்க கூடாதுங்கிறீங்களா? அதுதான் எனக்கு யோசனை. குடியில எத்தனை வகை இருக்கு? நீங்க சொன்ன குடியெல்லாம் எனக்கு தெரியாது. அண்ணன் அவங்க ஓட்டுநராக இருக்கனால நான் பட்ட வாட்ட சொல்றேன். சத்தியமா நடந்ததுங்கய்யா. ஒரு முறை காங்கேயத்துல புத்தக திருவிழாவில் பேசிட்டு திருச்சி போகணும். இரவு நேரம் 12 மணி ஆயிடுச்சு. அங்கெல்லாம் நண்பர்கள்லாம் வந்திருந்தாங்க. சந்திச்சுட்டு பேசிட்டு அளவலா விட்டு பேருந்து, என்னைக்கு காரில் வந்தேன் அன்னைக்கு பேருந்தில் போகிறான்னு போனால் பஸ் ஏற்றி விட்டாங்க. கரெக்டாக காங்கேயம் பஸ் ஸ்டாண்டில் நான் ஏறுறேன். அந்த நான் அப்படி ரவுண்டாக நான் திரும்ப பாருங்க, காங்கேயத்தில் வந்து அங்கே ஒருத்தன் பஸ்ஸை நிறுத்துறான். நிறுத்த நல்ல தண்ணி வண்டி ஏற்றிட்டு கண்டக்டரை பார்த்து கேட்டான். கண்டக்டர் கேட்டார் முதல்ல, எங்கயா போற? இவன் கண்டக்டரை பார்த்து சொல்றான், கண்டுபிடி கண்டுபிடி, அதுக்கு தானே சம்பளம் வாங்குற, கண்டுபிடி. அந்த மனுஷனுக்கு தலையெழுத்தாயா? யோசி, அண்ணன் வந்திருக்காரு, உண்மையிலுமே தலையெழுத்தா? அவரு பாவம், ஐயோ எவன் ஒரு சொன்ன பாவம் அந்த பொண்ணை நினச்சி ஒரு டிக்கெட்டை கிழிச்சு அவன் பாக்கெட்டில் சொருகி பார்த்து படிக்கட்டு பக்கத்தில் உட்காந்துரு, அதை விழுந்து தொலைச்சிருவேன், உள்ளே போய் உட்காருன்னு சொன்னேன். என் நேரம் அவன் எத்தனையோ சீட்டில் உட்காந்துருக்கலாமா, நான் அப்பாடான்னு அப்போ தான் 3 பேர் சீட்டில் ஜன்னல் ஒரு சீட்டு கிடச்சதுன்னு சந்தோஷமாக உட்காடுறேன். என் காலை கிறகம் நேரம் வந்து அந்த 3 பேர் சீட்டில் இந்த கார்னரில் உட்காந்துட்டாயா. உட்காந்தவன் மெல்ல மெல்ல புது பொண்டாட்டி மாதிரி பக்கத்தில் வந்தவன் சும்மா இருக்கக்கூடாது, வாந்தி எடுக்கிற மாதிரி பார்த்தா கம்முன்னு இருந்துக்குவான், கம்முன்னு இருந்துக்குவேன். ஒரு கட்டத்தில் என்னால் முடியல, அவனை கேட்டேன், நீ எடுத்துரு. ஏன்னா நீ எப்போ எடுப்பையோன்னு வாயை பார்த்துட்டே இருக்கிறது ரொம்ப கொடுமையாக இருக்குடா கர்மம், எடுத்து தொலைஞ்சிட்றா அப்படின்னு உட்காந்துட்டான் அமைதியாக. கொஞ்ச நேரம் ஆச்சு, தூக்கம் வந்தது, தூங்கலான்னு சாஞ்சேன். தோலை யாரோ சுரண்டுனாங்க. யாரா சுரண்டுறாங்கன்னு பார்த்தா அவன்தான். உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னா கேளுன்னு. காந்தியை சுட்டுட்டாங்களாமேன்னா. இது 1948 ஜனவரி 30 நடந்தது. அதை ஏன் இப்போ கேட்குறேன்னு. இல்லை, நான் நேற்று தான் புஸ்தகத்தில் படித்தேன்னா. சரி, அவன் காந்தியை பற்றி பேசுனா, நான் நேருவை பற்றி பேசுவேன்னா. அப்படியே பேசிட்டு வரோம்.
வண்டி வெள்ளகோவிலை தாண்டுது, கரூர் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வருது. உண்மையிலேயே சொல்கிறேன், 2 பேரும் நானும் இறங்குறேன், அவனும் இறங்குனான். இறங்க பின்னாடி இருந்த 2 பேர் சொன்னான், 2 பேர் தண்ணியை போட்டு காங்கயத்திலிருந்து படுத்தின பாடு. அதில் இந்த கம்பியோடு உட்காந்தவன் கூட லேசாக தான் ஏற்றிருக்கான். அந்த சென்னலோரம் ஒருத்தன் வெள்ளை சட்டை ஓட்டுந்தான் பாரு, அவன் தான் ஃபுல்லாக ஏற்றிருக்கான். இவன் பேசினதுக்கெல்லாம் ஓன் கொடுத்துட்டு வந்தான் பாரு. நான் பாருங்க சிரிக்கிறீங்கன்னே, உண்மையா சொல்றேன், குடிச்சது அவன், ஆனா குடிகார பட்டம் வாங்கினது நான். அப்படின்னா அதனால தான் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, சேரிடம் அறிந்து சேர். நீங்க இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளை காசு பணம் இருக்கிறவங்களோட நாம பழகினோம்னா நாம காசு பணம் இருக்கிறவங்களா மாற மாட்டங்க. ஆனா அதைத்தான் ஒரு கவிஞன் சொன்னா, நீங்கள் பணக்காரர்களோடு பழகினால் பணக்காரர்கள் ஆகிவிட முடியாது, ஆனால் 10 புத்தகங்களோடு நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், நீங்களே ஒரு 11வது புத்தகமாக மாறி போவீர்கள் அப்படின்னு சொன்னா, வாசிக்கிற பழக்கங்களை மேம்படுத்துங்க. அதுக்காக தான் அவங்க வெள்ளகோயில்ல புத்தக திருவிழாவே நடத்துறாங்க. நடுவர் அவர்களே, எங்க காலத்துல குடிமக்களை 3ஆ பிரித்தார்கள். அப்படியாமா? வேளாண்குடி, ஆயர்குடி, வேட்டைக்குடி. வேளாண்குடி என்றால் விவசாயம் செய்கின்ற குடிமக்கள், நம்ம குலப்பெருமக்கள். ஆமா. ஆயர்குடி என்றால் ஆட்டு மாட்டை வளர்க்கின்ற குடிமக்கள். வேட்டைக்குடி என்றால் அந்த ஆட்டு மாட்டை அடித்து சாப்பிடுகின்ற குடிமக்கள் என்று குடிமக்களை 3ஆக பிரித்தார்கள். ஆனா இன்னைக்கு இந்த காலத்துல குடிய 3ஆ பிரிச்சிருக்காங்க. எப்படிமா? கிளிக்குடி, கிளிக்குடி, நாய்க்குடி, நாய்க்குடி, பன்னிக்குடி. அது என்ன? எந்த ஊர்லயும் கிளி குடிச்சு நான் பார்த்தது இல்லையே. கிளிக்குடினா என்ன தெரியுமா? என்ன? சொன்னதே சொல்லுமா கிளிப்பிள்ளை, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, கிளிப்பிள்ளை சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளைன்னு. அது போல நம்ம ஆளு ஒரு 1848 வாங்கி ஒரு கட்டிங் அளவு போட்டுக்கிட்டு. எப்படிமா அந்த பிராண்டு அளவெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? பார்ல சுண்டல்கின்னு வித்தீங்களாமா? பட்டிமன்றத்துக்காக தெரிஞ்சுக்கிறது. இது என்னமோ படிச்சு தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல, முறையா குடிச்சு தெரிஞ்ச மாதிரியே சொல்றீங்க. ஒரு 1848 வாங்கி ஒரு கட்டிங் அளவு போட்டுக்கிட்டு, சரி, அந்த கிளி எப்படி சொன்னதே சொல்லுமோ அது போல நம்ம ஆள் சொல்லுவான். எப்படி? யாரு மாப்பிள்ளை? நான் என்ன சொல்றேன் உனக்கு புரியுதா? ஒண்ணுமே சொல்லலையா? நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா? புரியல. ஆனா மாப்பிள்ள இழுக்கணுமா? புரிய. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா? இதுக்கு பேரு கிளிக்குடி. இவன் தான் கிளிக்குடி. கைதட்டுங்க சார், என்ன அழகா பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க சார். உண்மையிலுமே பெருமை பெருமை பெருமை, அருமை அருமை. 2வது குடி நாய் அருமை. அந்த அக்கா அவ்வளவு வெயிட்டிங்கா இருக்காங்க. 2வது குடி நாய்க்குடியே இவ்வளவு அருமையா அந்த புள்ள சொல்லுதே. அடுத்தது நாய்க்குடி. நாய்க்குடி. சத்தியமா சொல்றேன், இந்த ஊர் ஆம்பளைங்கள சொல்ல கிடையாது சார். நான் உண்மையிலுமே வந்தோனையே விசாரிச்சு பார்த்தேன், நம்முடைய சக்திபாளையத்துல யாருமே டாஸ்மாக் பக்கம் போறதே கிடையாது. ஆமா, அங்க என்ன ஒரு மாதிரி சலசலப்பு வருதுன்னு தெரியல. நேரா டாஸ்மாக் கடைக்கு போகும்போது 3 நிமிஷம் ஆகும், ரிட்டர்ன் வரும்போது 3 மணி நேரம் ஆகும். அப்படியா? ஒரு கால் தெக்க போகும், ஒரு கால் வடக்க போகும், ஒரு கால் தெக்க போகும், ஒரு கால் வடக்க போகும். ஹைவேஸ் அதிகாரி கூட அந்த ரோட்டை அந்த அளவுக்கு அளந்திருக்க முடியாது, நம்ம இந்திய குடிமகன் அளந்துட்டு வருவோம். அப்படி நேரா போய் ஒரு பக்காடி லெமன் ஆஃபா வாங்கி, ஏமா ஏதோ நான் வாங்கினான்னு சொல்லு, என்ன முதல்ல 1848ங்கிற பக்காடி லெமன் தான் பின்னி பின்னி பேச முடியும். இந்த மஞ்சுநாதன் பேசுற காலை கூட்டியானா? சரி நீ பேசுமா. பக்காடி லெமனை சாப்பிட்டுட்டு இதுல வேற நீ பிஹெச்டி, நீ பேசு. ரிட்டர்ன் வரும்பொழுது ஃப்ரெண்டை பார்த்துருவான். என்ன ஃப்ரெண்டை பார்த்தோன்னே சொல்லுவான், என்ன மாப்பிள்ள நான் நல்லா இருக்கிறேன் மச்சான், நீ நல்லா இருக்கியாடா பங்காளி. ஆனா ஒண்ணு மாப்பு, வாழ்க்கைங்கிறது என்ன? தண்ணி வேணுமா? விக்குதா? அடைக்குதா? என்ன வெளியில வருதா? சர்க்கரை இருக்க மாட்டேன். அப்படியே தக்காளி சட்னி வேணாம். அந்த ஹோட்டல்ல, அம்மன் ஹோட்டல்ல இருக்கிற தக்காளி சட்னி எல்லாம் 4 பேரும் கபலீகரம் பண்ணிட்டீங்களே. அந்த மனுஷன் இனிமேல் சென்மத்துக்கும் தக்காளி சட்னி அரைக்க மாட்டேன்னு மிக்சி மேல அடிச்சு சத்தியம் பண்ணாரு. இழுக்குதா உனக்கு?
ஏய் இத வாய்ப்பா பயன்படுத்தி வாடா போடாங்க அதை உண்மையிலுமே சொல்றேன். இதுதான் வாய்ப்புன்னு உங்களை போல நடுவர் உண்டான்னு பேசின இதே வாய் ஆனா போதுண்டா நீ பேசு. வாழ்க்கையில யார வேணாலும் கல்யாணம் பண்ணு. பழனிமா மாதிரி ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி ஐ டோல்டு இங்கிலீஷ்ல எல்லா லாங்குவேஜும் வரும் சார். அந்த கருமை உள்ள போன உடனே ஆல் லாங்குவேஜஸ் நோன். வாழ்க்கையில பட்டியமன்ற பேச்சாளர் மட்டும் கல்யாணம் பண்ண குறிப்பா இடையிடையே பாரதி ராஜா வாய்ஸ் வர்ற மாதிரியே இருக்க என்ன காரணம் தெரியல. தெரியுமாடா ஏன் வெறும் காத்து தாமா வருது. இவன் யாரு? நாய்குடி. ஒரு கைதட்டல் கொடுங்க சார். கிளிய விட நாய் ரொம்ப பெட்டரா இருக்கு. அடுத்தது யாரு? கிளைமேக்ஸ் பன்னிக்குடி தான். கள்ளமேக்ஸ் பன்னிக்குடி. கள்ளமேக்ஸ் பன்னிக்குடியா? வெள்ளை வேசி வெள்ளை சட்டை. சத்தியமா உங்களை சொல்லல. அதானே பார்த்தேன். ஏன்னா நான் தான் துவைக்கிறேன் பொண்டாட்டி ஒன்றும் சொல்லாது. நான் கடலூருக்கு தெற்க சொல்றேன். வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு நேரா டாஸ்மார்க் கடைக்கு போய் ஒரு எம்ஜிஎம் கோல்டு ஃபுல்லு வாங்கி ராவா உள்ள இறக்கி. தயவு செய்து சக்திபாளையம் நல்ல ஊரும் உன் திருவாயால் ஒவ்வொரு பிராண்டாக இழுத்து விடாத. 1848 ஆரம்பிச்ச. அடுத்தது என்னமோ சொன்னேன். அங்கே எடுத்து வந்துருச்சு பாரு. நீ சொல்ல சொல்ல அந்த பாட்டில் எடுத்து குடிக்க ஆரம்பிக்குது. என்ன நினப்பில் குடிக்குதுன்னே தெரியல. இவன் ஒருத்தன் பாட்டில் தூக்கி தூக்கி பார்த்து வைக்கிறான். என் நிலைமையை பார்த்தீங்களா? நான் பட்டிமன்ற நடுவில் பார்ல சுண்டல் வைக்கிறேன்னு தெரியாமல் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு எம்ஜிஎம் கோல்டு ஃபுல் வாங்கி ராவா உள்ள தள்ளிட்டு ரிட்டர்ன் வரும்போது இடுப்புல வெட்டிருந்த வேட்டி எடுத்து தலையில கட்டிட்டு வருவா. அப்படி ஏன் அழுக்காயிரும்னா எங்க எதை கட்டணும்னு தெரியாது. ஏற்கனவே சாக்கடையில பண்ணி படுத்திருக்கும். அந்த பண்ணி மேல கால் தடு மாதிரி இந்த பண்ணி விழுந்துரும். சரி விழுந்த பண்ணி பேசாம இருக்கலாம்ல பண்ணி. அத எதுக்கு சொல்ற பண்ணி நீங்க? அந்த பண்ணி மேல இந்த பண்ணி போய் விழுந்து சரி பண்ணி அத கட்டி பிடிச்சிட்டு சொல்லும், என்ன சரசு வர வர சும்மா குஷ்பு மாதிரி கும்முன்னு இருக்கடி என் செல்லக்குட்டி. நிறைவா கும்முன்னு இருக்கடி என் செல்லக்குட்டி. என் பட்டி என் செல்லம் என் தங்க குட்டி. மாமன் ஒரு நாள் உனக்கு மல்லிகை பூ வாங்கி வருவேன். உண்மையிலே இதெல்லாம் ஏன் தெரியுங்களா சொல்றேன். வீட்டை விட்டு வந்தா நாளும் நடக்கும், அதை தெரிஞ்சு நடந்துக்குவன்னு பாடம் நடத்தியவன் என்னுடைய பழைய பாட்டுக்காரன். வீட்டை விட்டு வெளியே வந்தா நாளும் நடக்கலாம், அந்த நாளும் மருந்து நடந்துக்கிட்டா நல்லா இருக்கலாம். வீட்டை விட்டு வெளியே வந்தா நாளும் நடக்கலாம், அந்த நாளும் மருந்து நடந்துக்கிட்டா நல்லா இருக்கலாம். உன்னை கேட்டு என்ன கேட்டு எதுவும் நடக்குமா? உன்னை கேட்டு என்ன கேட்டு எதுவும் நடக்குமா? அந்த ஒருவன் நடத்தும் நாடகத்தை நிறுத்த முடியுமா? ஒன்னா இருக்க கத்துக்கணும், உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஒன்னா இருக்க கத்துக்கணும், உண்மையை சொன்னா கத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கிற நடுவர் அவர்களே, உண்மையிலே ஒரு நடந்த சம்பவம். நிறைவா சொல்லுங்க. மயிலாடுதுறை பக்கம் கதிராமங்கலம்னு ஒரு ஊரு. அந்த ஊர்ல எப்ப பார்த்தாலும் பங்காளி சண்டை, வாக்கியா வரப்பு தகராறு இருக்கும். சரி. அப்ப முருகேசங்கிற ஒரு நண்பர், அவருடைய அப்பா வயதானவர், ஒரு 60 வயது மதிக்கக்கூடிய ஒரு பெரியவரும், அவங்க பங்காளியாக இருக்கக்கூடிய ஒரு 30 வயது மதிக்கக்கூடிய ஒரு இளைஞனும் இரவுல அந்த மோட்டார் கரண்ட் வருதுன்னு சொல்றாங்க இல்லையா, தண்ணி பாய்ச்சறதுக்கு. அப்ப தண்ணி பாய்ச்ச போறாங்க. அப்ப அந்த 30 வயதுடைய இளைஞர் சொல்றாரு, முதல்ல ஏன் வயலுக்கு பாயிட்டோம், அடுத்தது உங்களுடைய வயலுக்கு வரட்டும்ங்கிறாரு. அதுக்கு அந்த வயசானவர் சொல்றாரு, எப்பா நானோ வயசானவன், எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, கொஞ்சம் உடு தம்பி, என் வயலுக்கு நான் தண்ணி பாய்ச்சிக்கிறேங்கும் பொழுது வாய் தகராறு கை தகராறு ஆகி
கை தகராறு கத்து தகராறாக மாறி அந்த 30 வயது இளைஞன் அந்த வயதானவரை வெட்டிட்டாங்க. வெட்டிட்டும் பொழுது அந்த வயதானவர் அப்படியே கழுத்தை பிடிச்சிட்டே படுக்கிறாரு. அந்த 30 வயது உடையவன் சொல்கிறான், உனக்கு புள்ளக்குட்டி எதுவுமே கிடையாது, இன்னைக்கு நீ இறந்தினா உனக்கு சாட்சி சொல்லவே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வயதானவர் மேலே பார்க்குறாரு, அந்த நிலாவை பார்க்குறாரு. நிலாவை பார்த்துட்டு சொல்கிறாரு, தம்பி இன்னைக்கு நீ வெட்டிட்ட, அர்த்த நடுராத்திரி, யாருமே சாட்சி சொல்ல இல்லைன்னு நீ நினச்சிக்காத, மேலே இருக்கு பாரு நிலா, அது சாட்சி சொல்லுன்னாரு. இப்படி காலங்கள் கிடக்குது. இப்போ அந்த 30 வயது உடையவருக்கு 60 வயசு ஆகுது. அவர் கட்டிலில் படுத்துக்கிட்டு மல்லாக்க படுத்துக்கிட்டு நிலாவை பார்க்குறாரு. பொண்டாட்டி பக்கத்தில் உட்காந்துருக்கு. திடீர்னு சிரிப்பு வந்துச்சு அவருக்கு. சிரித்தவுடனே பொண்டாட்டி கேட்குறா, என்னங்க ஒரு நாளும் இல்லாமல் இன்னைக்கு கட்டிலில் படுத்துக்கிட்டு அந்த நிலாவை பார்த்து சிரிக்கிறீங்களே, என்னங்க காரணம் அப்படிங்கும் பொழுது அந்த பையன் சொல்கிறா, அப்படி 60 வயது இப்போ ஆயிடுச்சு, சொல்கிறா, அப்படி ஒன்றும் இல்லடி, ஒரு 30 வருஷம் இருக்கும், அந்த ஏற்ற விட்டு குப்புசாமி இருக்கான்ல, அவன் வயலுக்கு தண்ணி பாய்ச்ச வந்தான், அவனுக்கு எனக்கும் தகராறு, ஒரே போடு போட்டு வாக்கியாலே போச்சிட்டேன், இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க முடியல, அந்த ஆள் போகும்போது சொல்லிட்டு போனான், நிலா சாட்சி சொல்லுண்டான்னு. இன்னைக்கு எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, 30 ஆண்டு காலம் தாண்டிடுச்சு, நிலா எங்கே சாட்சி சொல்லிச்சு, அதை நினச்சேன், நான் சிரிச்சேன்னா. இந்த ஒரு வார்த்தை போதாத பொம்பளைக்கு? உடனே பொண்டாட்டி ஊரெல்லாம் போய் ஏற்ற விட்டு குப்புசாமியை என் புருஷன் தான் கொண்டான், என் புருஷன் தான் கொண்டேன் அப்படின்னு சொல்லி அது கேஸ் ஆகி நோண்டி பார்த்தா அது உண்மையாச்சு. அந்த உண்மைக்கு சாட்சியாக நீ எந்த இடத்தில் பொய் சொன்னாலும் வள்ளுவன் சொன்னது போல் தன்னெஞ்சு பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும்னு சொன்னது போல என்னுடைய பழைய பாட்டுக்காரன் ஒரு பாட்டு கொடுத்துருக்கான் சார். சொல்லுங்க. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனின்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை, மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறையும் வானம் மண்ணி விழுவதில்லையே, நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் உண்மையின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. மனசாட்சியும் கடவுள் சாட்சியும் இருந்தால் குற்றங்கள் நடக்காது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா என்னுடைய பழைய பாடல்கள் இருந்த காரணத்தால் எப்பொழுது பார்த்தாலும் பழைய பாடல்கள் தான் மன நிறைவும் மகிழ்ச்சியும் தருகின்ற பாடல்கள். எங்களுடைய பழைய பாடல்களே பழைய பாடல்களே பழைய பாடல்கள் தீர்ப்பை நீங்க வழங்கணும். சரிம்மா. வழங்கலன்னா இவர்கள்லாம் ஒரு கொள்கையோடு இருக்கிறாங்க. என்ன கொள்கை தெரியுமா? இவர்களை பொறுத்தவரை, கொங்கு சமுதாயத்தை பொறுத்தவரை நீதிதான் உயிரோடு இருக்க வேண்டுமே தவிர, நீதிதான் உயிரோடு இருக்க வேண்டுமே தவிர நீதிபதி உயிரோடு இருக்கணுமாங்கிற அவசியம் அவர்களுக்கு இல்லை என்று சொல்லி, பார்வதியின் பெயரை கேட்டால் பதுங்கும் அம்மா அவத்தை, பார்வதியின் பெயரை கேட்டால் பதுங்கும் அம்மா அவத்தை, காட்டு மன்னார்குடி பழனி அம்மாளின் பெயரை கேட்டால் ஒழுகும் அம்மா சிறுத்தை என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. குரல் வளம் ஒத்துழைக்காத போது கூட மிகச்சிறப்பாக தன் பங்களிப்பை செய்திருக்கிற திருமதி பழனியம்மாள் அவர்களை இந்த மன்றம் மனதார வாழ்த்துகிறது. ஆனால் நிறைவு பேச்சாளர் அவங்க ஒரு 10 to 15 நிமிடங்கள், அதை தொடர்ந்து ஒரு 5 நிமிடங்கள் தீர்ப்புரையாக இல்லாமல் ஒரு அறவுரையாக ஒரு 5 நிமிடங்களில் என் பேச்சு அமையும், இந்த நிகழ்ச்சி முடியும் என்கிற உத்தரவாதத்தை உங்கள் செவிகளுக்கு கொடுத்துவிட்டு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீதிதான் முக்கியம், நீதிபதி முக்கியம் இல்லைன்னு. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம் தேசத்தில் நீதிபதிகள் சரியாக இருந்தால் மட்டும்தான் நீதிகள் இந்த நாட்டில் சரியாக இருக்கும் என்பதுதான் உண்மை. பல தவறான நீதிபதிகளால் பல தவறான நீதிகள் வெளிப்பட்டால் அது இந்த தேசத்திற்கு இறையாண்மைக்கு கேடாக இருக்கும் என்பதை இந்த மன்றம் அன்போடு அவர்களுக்கு தெரிவித்துவிட்டு, தொடர்ந்து பழைய பாடல்கள் தான் சிறப்புன்னு நல்ல பாடல்களை தேர்வு செய்த அவங்களுக்கு உண்மையிலுமே ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். ஏன்னா ரொம்ப கஷ்டம், குரல் ஒத்துழைக்காமல் ஒரு பாட்டு மன்றத்தில் பேசுறதுங்கிறது. தன்னை வருத்தி உழைத்த அவர்களுக்கு உண்மையிலுமே இந்த மன்றம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறது. நிறைவாக புதிய பாடல்களுக்காக
தேர்ந்தெடுத்த பாடல்களோடு இந்த பட்டிமன்றத்தை கலகலப்பாக நிறைவு செய்ய வருகை தருகிறார். காரைக்காலிலிருந்து வருகை தந்திருக்கிற அன்பு சகோதரி திருமதி யோகதர்ஷினி அவர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கும். நல்ல தட்டு.